Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவனை ராகிங் செய்து தாக்கிய 6 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், இந்த நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். வணக்கம். கூடலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரியில் பைக்காரா பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் முதலாம் ஆண்டு சேர்ந்து பயின்று வருகிறார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி வியாழக்கிழமை கல்லூரிக்கு முதலாம் ஆண்டு மாணவர் வந்த நிலையில் நுழைவாயில் அருகே நின்ற மூன்றாவது ஆண்டு படிக்கும் 13 மாணவர்கள் மாணவனிடம் கோழி இறைச்சி கடை திறப்பு தொடர்பான நோட்டீஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது முதலாம் ஆண்டு மாணவர் அந்த நோட்டீஸை வாங்க மறுத்ததால் அவருக்கு 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் காயமடைந்த அந்த மாணவர் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கல்லூரி நிர்வாக தரப்பில் முறையான விசாரணை நடத்தி முதலாம் ஆண்டு மாணவரை தாக்கிய சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்தது. கடந்த வியாழக்கிழமை நடந்த சம்பவத்திற்கு நேற்று மாலைதான் கல்லூரி நிர்வாகம் 6 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து இருக்கிறது. முதலாம் ஆண்டு மாணவரை தாக்கும் பொழுது அதில் 13 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது 6 மாணவர்கள் மட்டுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து கல்லூரி முதல்வர் சுபாஷினியிடம் கேட்டபோது பாதிக்கப்பட்டுள்ள முதலாம் ஆண்டு மாணவரிடம் நடத்திய விசாரணையில் கூட்டத்தில் 13 பேர் இருந்த நிலையில் 6 பேர் தான் தன்னை தாக்கியதாக கூறினார். அதன் அடிப்படையிலேயே 6 பேர் ஒரு வார காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். Taste the Daily.